ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தோம். லாஸ்ட் 5 வீடியோஸ் நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பெங்களூர் போகிறோம். ஸோ இது வந்து கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஒரு vlog-ஆ மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக வீடியோட தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு vlog-ஆ மட்டும் இருக்கக்கூடாது, இதில் வந்து சில இன்புட்ஸையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க, அது ஒரு ஹைவேல லாங் ட்ரைவ், ரொம்ப லாங்கான ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் முதல்ல நான் சொல்ல போகிற பாயிண்ட் தான் வெஹிக்கிள் செக். ஸோ வெஹிக்கிள் செக் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட வண்டியில் பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, டயரோட ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, கூலண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வந்து ஸ்டெப்னி மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா, பேட்ரியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, லைட்ஸு, வைப்பர்ஸ், ஹார்ன் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு எல்லா விதமான வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்த பாயிண்ட் தான் பேக்கிங் அண்ட் அரேஞ்சிங். நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போன எல்லா திங்ஸையும் நீங்கள் பேக் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்களா, அதே சமயத்தில் காரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது டக்குன்னு எடுக்க வேண்டிய பொருட்களை மேலேயும், நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய பொருட்களை கீழேயும், அதாவது ப்ராப்பராக உங்களோட திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக நான் சொல்ல போகிற பாயிண்ட் தான் எசென்ஷியல்ஸ். ஸோ எசென்ஷியலான சில விஷயங்கள், மேண்டட்ரியாக எடுக்க வேண்டிய விஷயங்கள், சார்ஜர்ஸ், மொபைல் ஃபோன், லேப்டாப் சார்ஜர்ஸ், தண்ணி, இந்த மாதிரியான எசென்ஷியலான பொருட்களை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பொருட்கள்லாம் அடுத்த தடவை வரும்போது கூட எடுத்துக்கலாம், பட் எசென்ஷியலாக எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்களான்னு ட்வைஸ் அண்ட் த்ரைஸ் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப சென்டிமெண்டலான பாயிண்ட். அதாவது உங்களோட லவ்ட் ஒன்ஸ், நீங்கள் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க, இல்லை ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு அந்த எமோஷ்னலான மொமெண்ட்டை ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக கடந்து போக வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃபியூவல் செக். ஸோ நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டி வச்சுருந்தாலும் சரி, டீசல் வண்டி வச்சுருந்தாலும் சரி, ஃபியூவலை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டயரோட ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஜின் ஆயிலெலாம் வந்து ரொம்ப சூடாகாமல், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும், ஃபியூவல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும், ரொம்ப மேண்டட்ரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் தான் ரூட் பிளானிங். ஸோ நம்ம ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகும்போது 4-5 ரூட்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஒரே ஒரு ரூட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ரூட்டில் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. எந்த ரூட்டில் போனால் எந்த மாதிரியான டியூரேஷனில் நம்மளால் ரீச் ஆக முடியும், ரிஸ்க் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரியான, ரொம்ப டிராஃபிக் இல்லாத மாதிரியான ரூட்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு போகும்போது உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹைவேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக டென்ஷன் இல்லாமல் உங்களால் ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக கண்டிப்பாக நம்ம ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகும்போது டோல்ஸ் வந்து நிறையவே வரும். ஸோ டோலோட அலாட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எங்கெல்லாம் டோல் வருது, எந்த மாதிரியான டோல்ஸ்லலாம் வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய டோல்ஸில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் இஷ்யூனால அப்படியெல்லாம் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஏற்படலாம். ஸோ எப்போவுமே வந்து டோல்ஸ்க்காக கொஞ்சம் கேஷை வந்து நீங்கள் வந்து கையில் கேரி பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு ஹைவேயில் ட்ராவல் பண்ண பாருங்கள். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டே அவே ஃப்ரம் டேங்கர் லாரிஸ். ஹைவேஸை நம்ம சூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் ஸ்மூத்தாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதே சமயத்தில் நிறைய ரிஸ்க் எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஹைவேஸில் நீங்கள் போகும்போது நிறைய டேங்கர் லாரிஸ், நிறைய தண்ணி லாரிஸ், நிறைய வந்து கேரியேஜ் லாரிஸ்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸை உங்களால் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே காஷியஸ். ஒரு உங்களோட வெஹிக்கிள்க்கும் அந்த வெஹிக்கிள்க்கும் நடுவில் ஒரு அளவுக்கு கேப் விட்டு ரொம்ப சேஃப் அண்ட்
செக்யூர்டாக வந்து உங்களோட வண்டியை நீங்கள் ட்ரைவ் பண்ண பாருங்கள். நம்ம கரெக்டாக போனாலும் வரவங்க கரெக்டாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட டெஸ்டினேஷனை ரொம்ப சேஃபாக ரீச் ஆக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க. ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்தால் காஃபி குடிங்க. அண்ட் தென் கொஞ்சம் கார்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியை உட்காந்துட்டே இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சின்ன பிரேக்ஸ் எடுத்து ஏதாவது உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்து உங்களோட ட்ராவலை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. நாங்களுமே கோயம்புத்தூர் டு பெங்களூர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு ரூட்டில் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி இந்த மாதிரி ஒரு பேக்கரியில் நிறுத்தி கொஞ்சம் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காளான் சாப்பிடாமல் போகிறது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எங்களால் தாங்கிக்கவே முடியல. ஸோ போகும்போதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டீ காஃபி எல்லாம் குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் வந்து எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். இனி ஒரு முக்கியமான விஷயம்தான் ஃபாஸ்டாக்ஸில் வந்து உங்களோட மணியை வந்து நீங்கள் போட்டு வைக்கிறது. இதனால் உங்களுக்கு டோலில் அதிகமான டென்ஷனோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் போய் நின்னீங்கனாலே ஃபாஸ்டாகில் உங்களோட மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூவோ இல்லை கேஷ் கேரி பண்ணல அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக உங்களால் வந்து டோலை வந்து கடந்து போக முடியும். ஸோ வந்து ஃபாஸ்டாக்ஸ் வந்து எப்போவுமே ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அட்மயர் த நேச்சர். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகும்போது நிறைய ட்ரீஸ், நிறைய மவுண்டெயின்ஸ், நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் இருக்கும். அதுக்குன்னு கார் ஓட்டிகிட்ருக்க டிரைவர் வந்து அட்மையர் பண்ணிவிட்டு வண்டியை சரியாக ஓட்டாமல் விட்டுறாதீங்க. நான் சொல்கிற அட்மிரேஷன் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறவங்க வந்து நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே உங்கள் ட்ராவலை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அது சேஃபான பிளேஸாக இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த நேச்சர்லாம் கொஞ்சம் அட்மையர் பண்ணி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து உங்களோட ட்ராவலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக லாங் ட்ரைவ் போகிற எல்லாருக்குமே பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டாய்லெட் பிரேக்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் வந்து டாய்லெட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் பிளேஸ், அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பப்ளிக் டாய்லெட் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணி அதனால் நிறைய கான்சிக்வன்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன் கிருமிகள் நமக்கு அஃபெக்ட் ஆகி அதனால் பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட வரத்துக்கு அது ஒரு பேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் வந்து டாமினோஸ், கேஎஃப்சி இந்த மாதிரி பெரிய ஷாப்ஸ், கொஞ்சம் நீட்டான ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல டாய்லெட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம டாய்லெட் பிரேக்காக தான் வந்து டாமினோஸில் வந்து கார் நிறுத்திட்டு நம்ம வந்து மேலே வந்து டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்துட்டோம், இங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் வந்து அங்கே லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நார்மலாக போய் யூஸ் பண்ணிங்கனாலே ஓகே தான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதே கடையில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ அடுத்ததாக லன்ச் டைம் ஆயிடுச்சு. சரி டாமினோஸில் எதுவும் சாப்பிட முடியல, அப்படியே நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சேலமில் தான் வண்டி நிறுத்தியிருக்கோம். இந்த வீடியோவில் ஹைவேயில் ட்ராவல் பண்ணும்போது சில இன்புட்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு முக்கியமான இன்புட்டாக இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகும்போது நிறைய ஊரை தாண்டி தான் நீங்கள் போவீங்க. ஸோ நீங்கள் லன்ச் சாப்பிட்ற டைம் ஆகும்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்க ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கெல்லாம் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய வந்து ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா யூடியூப்லலாம், அந்த மாதிரியான ஹோட்டல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எல்லாமே வந்து டாமினோஸ், பீட்சாலாம் எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ சேலம் அப்படின்னும்போது சேலமில் ஃபேமஸ் வந்து ஆர்ஆர் பிரியாணி. ஸோ சேலம் வரைக்கும் வந்துட்டோம் லஞ்சுக்கு. ஸோ அங்கே இருக்க நம்ம ஆர்ஆர் பிரியாணியில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்னொரு தடவை இதே ஊருக்கு நம்ம வருவோமா அப்படின்றது தெரியாது, அந்த டைம் லஞ்ச் டைமாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ இருக்கிற டைமில் புதுசாக ஃபுட்ஸை வந்து
வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். புதுசாக ஃபுட் ஹண்ட் பண்ணி பாருங்கள். எந்த கடையில் எது ஸ்பெஷல்னு பார்த்து அதை அந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேலம் ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம். எல்லாமே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங் இருந்ததுனால நான் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு 2 விதமான நாட்டு கோழி குழம்பு, மட்டன் குழம்பு அண்ட் ஒயிட் ரைஸ், முட்டை, அது கூடவே 2-3 சைட் டிஷ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரியான புது இடங்களில் புதுசான ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணி அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே இருக்க விஷயங்களெல்லாம் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் போகிற புது இடத்துல புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. இப்போது இங்கேருந்து அகெயின் நம்மளோட ட்ராவலை வந்து டுவோர்ட்ஸ் பெங்களூருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். அகெயின் வந்து கிளைமேட் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் ட்ராவலை வந்து அகெயின் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளைமேட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து நீங்கள் புறப்பட பாருங்கள். ஸோ தட் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்க பட்சத்தில் உங்களோட ட்ராவல் வந்து ஒரு சிரமமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிற தூரமே நமக்கு வந்து தெரியாத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டிக் டு ஸ்பீட் லிமிட்ஸ். அதாவது இந்த மாதிரியான இடங்களில் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை ஒருபோதும் எக்ஸீட் ஆகாதீங்க. பிகாஸ் ஸ்பீடால் போகிறதுனால நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் உங்களுக்கும் உங்களை கூட வந்து அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஏதோ ஒரு டேஞ்சரான ஆபத்தோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்பீட் லிமிட்ஸை என்றைக்குமே க்ராஸ் பண்ணாதீங்க. சிட்டிக்குள்ளே இவ்வளோ ஓட்டணும், ஹைவேஸில் இவ்வளோ ஓட்டணும்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை எப்போவுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஒரு ஹைவேல போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு லேண்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த லேண்ட்லேருந்து டக்குன்னு வேறு லேண்ட் மாற்றுறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு லைனை மாற்றுறது, திடீர்னு ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரொம்ப ஸ்பீடாக க்ராஸ் பண்ணுறது, இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் இன்னொருத்தங்க போகலான்னு பிளான் பண்ணி அவங்க ஒரு ஸ்பீடில் வரும்போது நீங்கள் வந்து டக்குன்னு க்ராஸ் பண்ணும்போது அது வந்து பெரிய ஒரு டேஞ்சராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நாங்கள் வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அது உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் அது வீடியோ எடுத்திருந்தேன். நிறைய பேருக்கு வந்து விண்ட்மில் பற்றி தெரியும், ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க. விண்ட்மில்லோட ஒரு ஃபெதர், ஒரே ஒரு சிங்கிள் ஃபெதர் இவ்வளோ லாங்காக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை. சத்தியமாக எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. இங்கே ஆரம்பித்து அதோட ஒரு ஃபெதரோட லென்த் வந்து கிட்டத்தட்ட பயங்கர அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லென்த்தாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து சென்னை சைடு இருக்கவங்க, கேரளா சைடு இருக்கவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் இது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கும் இது காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அந்த விஷுவல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஹைவேல போகும்போது ரொம்ப கான்ஷியஸாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி ஒரு காரோ இல்லை ஒரு லாரியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வண்டி போயிட்டுருக்கும். ஸோ முன்னாடி இருக்க வண்டிக்கும் உங்களுக்கும் நடுவில் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவங்க சடனாக ஒரு பிரேக் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஒட்டி போகும்போது அவங்க போடுற சடன் பிரேக்னால் உங்களோட கண்ட்ரோல் மாதிரி நீங்கள் அவங்கள போய் இடிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு பின்னாடி வரவங்க வந்து உங்களை இடிக்கிறதுக்கோ அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் அண்ட் பின்னாடி வர வெஹிக்கிள் ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறையவே டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு பைக் ட்ராவல்னால் பிடிக்கும், நிறைய பேருக்கு காரில் வந்து லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தால் பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் காரில் லாங் ட்ரைவ் போகும்போது ஒரு நல்ல பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கார் ட்ராவல் கூட ஒரு நல்ல பாட்டு கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக வந்து உங்களால் போக முடியும். ஸோ மேக்ஸ் வந்து நல்ல பிளேலிஸ்ட் ஆஃப் மியூசிக்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கார் ட்ராவலுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ போகிற தூரமே தெரியாமல் ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாங் ட்ரைவ் போகும்போது அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். டிரைவர், அதாவது மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 15 to 20 minutes இல்லை ½ hour பிரேக் எடுத்துக்கிட்டு
ஒரு காஃபியெல்லாம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போங்க. ஸோ ஜிஷான் வந்து ட்ராவல் டைமில் வந்து விளையாடி டயர்டாகி அவன் தூங்கிட்டான். ஸோ அந்த டைமில் நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஆல்மோஸ்ட் வந்து சன்செட் டைம் ஆச்சு. ஸோ சன்செட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஜிஷான் எந்திரிச்சிட்டான். ஸோ இப்போது வந்து இந்த பிரேக்குக்கு அப்புறமா, அதாவது இது ஒரு செகண்ட் காஃபி பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக்கு அப்புறமா அகெயின் வந்து நாங்கள் பெங்களூர் டுவர்ட்ஸ் வந்து கிளம்பிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன்செட் டைம் ஆயிடுச்சு. ஸோ சன்னெல்லாம் வந்து மெதுவாக போய் ஒளிஞ்சிட்ருக்கு. நீங்கள் க்ளவுட்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும். அப்படியே மெதுவாக வந்து சன் எல்லாமே வந்து மெதுவாக வந்து க்ளவுட்ஸ்குள்ளே போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான வெதர் டைம், நல்ல ஒரு மியூசிக் கேட்டுகிட்டே வந்து ஹைவேல வந்து கார் ட்ரைவ் பண்ணுறது வந்து இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் ட்ரைவ் வந்து இந்த மாதிரி வந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது கூடவே நான் வந்து இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து நேவிகேஷன் மேப். ஸோ எல்லா டைமுமே நம்மக்கிட்ட வந்து நெட் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து கூகுள் மேப்ஸை மட்டுமே நம்பி வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம், நமக்கு வந்து நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஸோ சில இடத்துல நெட்வொர்க் கிடைக்கலன்னும் போது வழி தெரியாமல் நம்ம வந்து அவஸ்தைப்பட முடியாது. ஸோ வந்து சில டைம் வந்து நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க, உங்களுக்கு அந்த ரூட்டை பற்றி ஐடியாவே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஆஃப்லைனில் வந்து மேப் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ தட் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு எமர்ஜென்சியாக அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து கோ த்ரூ பண்ண முடியும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் வந்து முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நைட்டில் வந்து ட்ரைவ் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து லோ பீம் யூஸ் பண்ணுங்கள். ஃபாகியாக இருக்குது, ரெயினாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு லைட் அடிச்சுட்டு போகாதீங்க. எதிரில் வர வண்டிகளுக்கு வந்து அது அவங்களால ரோட்ஸை வந்து பார்க்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களோட நல்லது ப்ளஸ் எதிரில் வரவங்களோட நல்லது ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ண பாருங்கள். லாங் ட்ரைவ் போகும்போது எப்போவுமே பேசிக்கான டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. எல்லா டைமுமே வந்து மெக்கானிக் ஷெட் எல்லாம் வந்து பக்கத்தில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ டார்ச் லைட் எசென்ஷியலாக வச்சுக்கோங்க. நைட் ட்ரைவ் போகிறவங்க ஸ்ட்ரே அனிமல்ஸ் கிட்டேருந்தெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. பிகாஸ் எந்த இடத்துல எந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபாரஸ்ட் ரோடு எடுக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்த கையாளுங்க. ரோட்வேஸில் ட்ராவல் பண்ணும்போது சைடில் நிறைய போர்டில் வந்து இது ஆக்சிடென்ட் ஜோன், கோ ஸ்லோ இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நிறைய அப்டேட்ஸ், நிறைய பேசிக்காக நீங்கள் வந்து 4 வருஷம் முன்னாடி அந்த ரூட்டில் போயிருப்பீங்க, அப்போ இருக்கதே இப்போவும் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கும், அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர்டெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே போங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸ்டெப்னி எல்லாம் மேண்டட்ரியாக வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே எல்லாமே கிடச்சிடாது. ஸோ வந்து நமக்கான விஷயங்களை நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக அன்னோன் பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இந்த எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி வண்டி ஓட்டுங்க. அண்ட் இப்போது நம்ம வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். மேக்ஸிமம் ரீச் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் கொடுக்கப்பட்ட டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஹைவேயில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய தடவை ஹைவேயில் ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஊர்லேருந்து கிளம்பி பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் கூட எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் நிம்மதியாக வந்துட்டோம். பட் பெங்களூருக்குள்ளே வந்தோடனே பெங்களூருக்குன்னு ஒரு புத்தி இருக்குது பாருங்கள், அதை கண்டிப்பாக அது காமிச்சிரும். பிகாஸ் பயங்கரமான டிராஃபிக் சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து வீட்டில் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்மளோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட வீட்டுக்கும் எங்கள் கசின்ஸ் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.